டொட்டோ ஆழமாட்டதான். டொட்டோ தாக்குதல் உட்பட்டான். டொட்டோ தாக்குதல் நடத்திட்டாங்க. மறுபடியும் டொட்டோ எஸ்ஓபிடிஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நினைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜியூஸ் டொட்டோவை காப்பாத்த போனோம். ஜியூஸ் டொட்டோவை காப்பாத்த போவானா? கார் எடுத்துட்டு போவானா? சண்டைக்கு போனா ஆயுதம் சமர்ப்பணம். ஆயுதானி வருது. ஆயுதனி தூக்குது. ஐவரி தூக்குறான். ஐவரி ஜியோ சார் தூக்குறான். ஐவரி ட்ரோலோட அணியை தூக்குறான் गाइस. நான் கூட வேற யாராவது தூக்குறான்னு நினைச்சேன். வந்து தூக்குறாங்க. எஸ்ஓபிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டது. ட்ரோலை எதுக்க ஒரே ஒருத்தன், அது ஐவரியால மட்டும்தான் முடியுது. ஐவரி ட்ரோலை எதுக்குறான். ஐவரி ட்ரோலை முடிக்கிறான். 2 பேரை தூக்கிட்டாங்க டீம்ல. என்ன 2 பேர் தான். அடுத்த ட்ரோல் எங்க இருக்கணும் அங்கதான் போவான் ஐவரி. 2 பேர் ஆயிட்டாங்க. சாக்கோ சிங்கிள் ட்ரோல் மட்டும் தான் இருக்காங்க. முதல் மேட்ச்லயே முடிக்கிறாங்களா? முதல் மேட்ச்லயே ட்ரோல் பிரஷருக்குள்ள கொண்டு போறானா ஐவரி. த மாஸ்டர் மைண்ட் இஸ் பேக்கா. த மாஸ்டர் மைண்ட் இஸ் பேக். சொல்லும் போது எல்லாம் இவனுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பான்னு கேட்டாங்க. ஆனா ட்ரோல் தேடி வந்து தூக்கணும்னா அது ஐவரி மட்டும்தான் வருவான். எல்லாம் பயந்துட்டுவானுங்க. ஓட்டு வெறி. 2 பேரை தூக்கிட்டாங்க. இன்னும் 2 பேரு. இன்னும் 2 பேரு. ஐவரி இங்கே வருவாங்க. வருவான் அடுத்தது. ஓ ப்ரோ வாடா 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 வாடா. நீ அடிச்சா ஏன்னா நாடு நம்மள அப்படி ரிஸ்க்னு வருதுன்னு தெரியலடா. மாஸ்டர் மைண்ட் வித் 9th gen. மாஸ்டர் மைண்ட் வித் 9th gen. சாக்கோ ரோல் 2 பேரும் கிளம்பி கொண்டிருக்காங்க. ஒரு இடத்துல நின்னா அடுத்த நிமிஷம் ஐவரி வருவான்னு தெரியும். கிளம்பணும். இங்க இருக்க கூடாது. இருந்தால் ஆபத்து நேரிடும். வந்து கொண்டிருக்கான். ஐயோ அந்த டீம்ல டோரா மெதிசியன் அடி அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி வேற மாதிரி என்ன நடக்க போகுது? போறா ட்ரோல் கிட்ட தான் போறான். ஐயோ பிசுக்கா நடக்குதா? பிஸ்காவா மறுபடியும் பிஸ்கா வருதா? the battle between the குட்டி குஞ்சன்ஸ் ஐவரிக்கும் ட்ரோலுக்கும் நடக்கிற பேட்டில்ல மறுபடியும் யார் ஜெயிக்க போறா? ஒருத்தன் விட்டா ஒருத்தன் வெளியேறுவான். ரெட் கார்டு கிடையாது. இது டிராஃபியே பேட்டில் பிட்வீன் தி குட்டி குஞ்சன் தான். ரெட் கார்டு போட்டா அது புரியாதவங்க போடுறாங்க. இந்த டிராஃபியே பேட்டில் பிட்வீன் தி ட்ரோல் பிசினஸ் ஐவரி தான் ஏற்பாடு படுத்திருக்கோம். அதனால அது சொல்லக்கூடாது. நோ ரெட் கார்டு கைஸ். நோ ரெட் கார்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்டே சொல்லி தான் கிரியேட் பண்ணி தான் விட்டோமே நாங்க. அதனால தான் ஐவரிக்கு தனி டீமே ட்ரோலுக்கு தனி டீம். இல்லைன்னா ஐவரி ட்ரோல் டீம் தான் விளாண்டுருப்பான். எஸ்ஓபிடிஎஸ் எல்லாருமே எஸ்ஓபிடிஎஸ் தான். ட்ரோலும் ஐவரியும் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு நாங்க இது பேட்டில் எப்படி வந்து பேட்டில் பிட்வீன் கிங் காங் அண்ட் காட்ஜிலாவோ அந்த மாதிரி பேட்டில் பிட்வீன் குட்டி குஞ்சன்ஸ் ஐவரியா ட்ரோலா அப்படின்னு பாக்குறது தான். நீங்க லேட்டா வந்து ரெட் கார்டு போட்டுட்டு இருக்காதீங்க. தான் ராஜா பீட்டஸ் இஸ் ஐவரியா இல்லையே? ஆமா பீட்டஸ் இஸ் ஐவரி. ஆமா பீட்டஸ் கோஸ்ட் ஆல்ரெடி தாக்குதல் நடத்திட்டாங்க. கோஸ்ட் ஆல்ரெடி தாக்குதல் இருக்காங்க. ஜோன் அவுட் சைடுல இருக்கான். ஐவரி வாழையா காட்டுவானா? மாஸ்டர் மைண்ட் வந்த உடனே எல்லா டீம்லயும் ஒப்பளிக்கிறானா? மாஸ்டர் மைண்ட் வந்த உடனே அடுத்த ஓ சாக்கோ ஆள மரணம். ட்ரோல் மட்டும்தான் இருக்கான். இந்த பக்கம் வந்து ஐவரி கிளம்புறாங்க. ஐவரி கிளம்புறாங்க. எண்டமான் வைட்டி தான் ஐவரி. என்ன நடக்க போகுது? டூல் அடிக்க போனா வேலு டீம் கிட்ட போயிட்டான் ப்ரோ. இல்ல அவன் அங்க போயிட்டு இங்க சண்டை உடனே இவன் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்டே இவனை தான் அடிச்சான். பிடிஎஸ் தான் அடிச்சான். வந்த உடனே ஒரு அரசல் பசல். வந்த உடனே எல்லார் மனசுலயும் ஒரு இடி ஆழமா இடம் பிடிச்சிட்டு அப்படியே வேலை செய்வான். மறைஞ்சிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வருவோம். நியூக்ளியர் மிஷின் அப்படிதான் கிருட்டா நியூக்ளியர் மிஷின். உள்ள கிளம்புறான். அநேகமா பீட்டஸ் கிட்ட தான் போறான்னு நினைக்கிறேன். பீட்டஸ் கிட்ட தான் போறான். கிளம்புறாங்க. பீட்டஸ் ரோம்ல கிளம்புது. அங்க பாருங்க. இங்க பாருங்க பீட்டஸ் தொட்ட ரோமியோ. ரெனால்ட் டீம் சோலர் கோட்டி பறக்குது. அங்க பாருங்க ப்ரோ இவன் பீட்டஸ் அடிச்சிட்டு இருக்கான்.
சாயோ பீப்புள் இறங்கிட்டான். சாயோபி இறங்கிட்டான். நாக்கு தேவை சாயோபி யானை திருச்சியே எகிரி போயிட்டு இருக்கு. சிங்கட்டோல பாத்துட்டான். ரோல பாத்துட்டான். சாயோபி ஆல்ரெடி நாக் அவுட். பிடிஎஸ் சாயோபி நாக் அவுட். முடிக்கிறாங்க. பிடிஎஸ் அகால மரணம் அடையுது. பிடிஎஸ் அகால மரணம் அடையுது. மறுபடியும் பிடிஎஸ் அகால மரணம் அடைந்தது. 2 யானை தூக்கிட்டு வந்தாங்க. 2 யானை தூக்கிட்டு வந்தாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் இவங்க டீம்ல டிபி குணால தூக்கிட்டாங்க. ஐவரி டோரா மெடிசன் 3 பேர் உயிரோட இருக்காங்க. ஜோன் அவுட் சைடுல இருந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கான். இன்னும் சிங்கட்ரோல் உரியோட தான் இருக்கான். பிடிஎஸ் சசிகள் நெஞ்சில் மறுபடியும் இறக்கப்படுகிறதா. நாள் அடிச்சு உடைக்கிறான். யானையே இருக்க கூடாது. உடனாத யானை அப்படின்னு ஐவரி மெஜிஷியன் எல்லாரும் போட்டு பிரியா 15 கில்லு. இன்னைக்குதான் உருவான அணி. மறுபடியும் 15 கில்லு. பெண்கள் டீமை பாக்குறாங்க. முதல் லாக் அவுட். ஐவரி ஒரு ஹேக்கர் ஸ்ப்ரே போட்டான். போடு அப்படின்னு ஒரு போடு. அடுத்தது யானையில வேணா உட்காந்தா யானையில தூக்கு. சோழர் குடி படக்க கூடாதுன்னு அடுத்த யானையை முடிக்கிறான். யானை முடிந்தது. யானையை தொட்டா யானையை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு யானை 2 பேரும் தூக்கிட்டான். சிங்கட்ரோல் இன்னும் பொறுமையா இருக்காங்க. பொறுமை காத்து கொண்டிருக்கான். சென்டர் ஜோன்ல இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெண்கள் அணி நாங்க வெற்றி பெறுவோம். இனிமேல் எங்களுக்கா ரெட் கார்டு. இனிமேல் நாங்க ரெக்கார்டு கிரியேட் பண்றோம்னு வந்துட்டு இருக்காங்க. வந்து இருக்கும் பெண்கள் அணி 9 டீம் 24 பேரு. குட்டி குஞ்சா ஜோன்ல யார் ஜெயிக்க போறாங்க? அருமையா ஒரு ஜோன் பிடிச்சாங்க. பெண்கள் அருமையான ஜோன் பிடிச்சாங்க. மறுபடியும் எஸ்டிஆர் அணி. எஸ்டிஆரின் 10 தலை கெத்து தலை வரான் பின்னாடி. போடு. எஸ்டிஆர் பக்கத்திலே மெஜிஷியன் டோரா பக்கத்துல இருக்கான். ஐவரி முடிக்கப்பட்டானா? ஐவரி ஓப்பன்ல மாட்டிக்கொண்டான். ரெனால்டனி யானை எவடா முடிக்கிற இப்ப பறவன பூனையாக அப்படின்னு சொல்லிட்டு ரெனால்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்க மெஜிஷியன் நாக் அவுட். எஸ்டிஆர் டீம்ல 3 பேரு ஜோனோ ஹையர் கிரவுண்ட் இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குது. மெஜிஷியனை தூக்கிட்டாங்க. பெண்கள் அணியில 4 பேரு 10 கில்லு. இனிமேல் அடியை மட்டும் பாருங்கடா அப்படின்றாங்க. நாங்க அடிக்க கூடாதா? நாங்க அடிச்சா ஒத்துக்க மாட்டீங்களா? இனிமேல் எல்லாத்தையும் அடிக்கிறோம். இனிமேல் ஒருத்தரையும் விட மாட்டோம். பெண்களுக்கு வீரம் வந்ததா? பெண்களுக்கு ரோதம் வந்ததா? ராக்கி பாயே சொல்லிருக்காரு. பெண்களுக்கு ரோதம் வந்தா அவங்க சாமியா கும்பிடணும் அப்படின்னு. அந்த மாதிரி அடி புடி முதல் மேட்ச் நேத்து போட்ட ரெட் கார்டுக்கு முரத்துல சாணிய முக்கி மண்டை அடிக்கிறாங்களா? எல்லா டீம்லயும் வெறி வந்து வாங்கி அடிக்கிறாங்களா? இன்னைக்கு பெண்களோட ரொம்ப நாள் கழிச்சு பெண்களோட வெற்றியா? இந்த பக்கம் டோரா எஸ்டிஆர் அணியை போட்டு பிரிக்கிறானா? கண்ணாடி உடையுது. சிலுக் பிளுக்குன்றது. எஸ்டிஆர் அணி முடிக்கப்பட்டது. ஒழிக்கப்பட்டது. எஸ்டிஆரின் 10 தலை வெப்பன் அணி இறப்பினி 8 தலை அப்படின்னு 18 கில்லு வந்த ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் மேட்ச். அடித்தால் அடி, இடித்தால் இடி, புடித்தால் புடி. பாக்குறவன்லாம் நாணி, பாக்குறவன்லாம் அடி, பாக்குறவன்லாம் கொல்லு, பாக்குறவன்லாம் போட்டு பிரி அப்படின்னு பாக்குறவன்லாம் போட்டு பிரிச்சுட்டு இருக்காங்க. 1 HP டோரா மறுபடியும் டோரா ஒரு நேடு, ரவுடிக்கு ஒரு நேடு, வர தூக்குறான் 1v2 வர தூக்குறான் 19 கில்லு. ரியாவும் மட்டும் தான் இருக்காங்க. அரசல் போட்டு ஆகி போச்சு. டிஸ்கா போடுறாங்க. ரியா ரேனர் பண்ணுமா? ரியா ரேனர் பண்றதுக்காக ஓட்டி கொண்டு இருக்கு. ரியா ஒரு நேடு, பெரியான ஒரு நேடு. ஆனா ஒன்னாவல யாரா ஜோன் அவுட் போறது? யூடியூப் ஃபைசா வந்து படுத்துக்கிட்டாங்க பக்கத்துலயே. யாருமே நீ போடு. ஃபைசா ஒரு அழுத்து. இந்த ரியா தூக்குறாங்க. ரியா வந்து யுவா தூக்கிருச்சு. ரவுடி அவன் டீம்ல பின்னாடி பாத்துட்டு இருக்கான். பொறுமை டீம் 20 அவ்வளவு பொறுமையின் உச்சம். ஒரே ஒரு கிருக்கு அவ்வளவுதான் முடிச்சு. ஐயோ இவனோட பொறுமை எனக்கு வேணும். ஐயோ யாரா நீ? ப்ரோ யாரு இவன்?
எங்க எவருடா நீ? பொறுமையா இருக்கும். இன்னும் பாத்துட்டு இருக்கோம். டோரா முன்னாடி போறான். டோரா முன்னாடி போறான். கடைசியா டீம் 25 ஜெயிக்க போதா? டீம் 25 ஜெயிக்க போதா? இல்ல பெண்கள் ஜெயிக்க போறாங்களா? 21 கில்லு. மறுபடியும் ஒரு நாக் அவுட். பெண்கள் அணியை மூடிக்கிறாங்க. பின்னாடி ஒருத்தர் தாக்கல இருந்தா காத்திருக்கும் கொக்கா காத்திருந்தான். முடிக்கிறான். வந்த உடனே ஆயுதணி 7500 பேர் பார்க்கும்போது ஐவரி ட்ரோல் டீம் துரத்தி அடிச்சு கொண்டு எல்லாத்தையும் ஜெயிச்சு நான் கேம் விளையாட தேவையில்ல, வார் விளையாட தேவையில்ல, நான் விளையாட இருக்கவே தேவையில்ல. ஆனா நான் எப்ப வந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன். எனக்கு அப்புறம் தான் பொத்திக்கிட்டு நானிமா போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஐவரி 6 கில்லு, ஓரா 9 கில்லு, மெனிசர் 9 கில்லு, குணால் 1 கில்லு. ஐபிடிஎஸ் என்று அழைக்கப்படும் ஐவரி பிடிஎஸ் வெற்றி பெற்றது. முதல் பவுண்டியோட முதல் வெற்றி பெற்றது ஆயுத அன்னைக்கு. அன்னைக்கும் 10,000 பேர் பார்க்கும்போது ஒரு அடி, எல்லார் மனசுல ஒரு இடி இடிச்சான். இன்னைக்கும் 8,000 பேர் பார்க்கும்போது ஒரு இடி இடிச்சான். மறுபடியும் ஒரு இடி இறங்கி கொண்டே இருக்குது. வரும்போதெல்லாம் சம்பவம், வரும்போது எல்லாமே சம்பவம் தான். எப்ப வந்தாலும் மாஸ்டர் மைண்டு, எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சம்பவம் தான் அங்க அப்படின்னு. ஒரு மாசம் கழிச்சு விளாடுறான் விளாடுறான். ஆனா அப்பவும் 25 கில் எடுத்து டெம்பரவரி, த கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். இதோட 1000 முறை சொல்லியாச்சு. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ட்ரைஅவுட்ஸ்ல ஒரு ட்ரைஅவுட்ஸ் கூட ஜெயிக்காம ஒட்டிக்கிட்டு ஓட்டுறவங்க நிறைய பேர் மத்தியில ஹையஸ்ட் ட்ரைஅவுட்ஸ்ல ஒரே ட்ரைஅவுட்ஸ்ல ஹையஸ்ட் தடவை வின் எடுத்தது அந்த ரெக்கார்டு ஐவரி கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் ஐவரி இஸ் a master mind. He plays solo like something. He is having potential. He is master mind of all அப்படின்னு மறுபடியும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான். Team Ivory has won the match and got the point. மறுபடியும் it's show of Ivory. and then device 9th gen 7th gen 8th gen device வாங்க முடியல. he is still playing in 9th generation only guys. he still plays in 9th gen. இன்னும் யாரும் அவனுக்கு M4 வாங்கி கொடுக்கல. இன்னும் no M4 is gone.